கண்டிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒரு 1.5 மாதத்தில் அவரை சுத்தமாக டேமேஜ் பண்ணிட்டேன். அதனால் கண்டிப்பாக டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். டெபாசிட் வாங்கினாருன்னா அது அவரோட லக்கு. தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. திமுகவோட மிக முக்கியமான பேச்சாளர் நீங்கள். களம் எப்படி இருக்குது? களம் அருமையாக இருக்குது. இது நான் சொல்லி தான் தெரியணுமாண்ணா. நாடு எவ்வளோ இக்கட்டில் மாட்டிகிட்டு இருக்குது. அந்த ஜிஎஸ்டி அதை இதை போட்டு கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாத்தையும் ஏற்றி மாநில உரிமையை பறித்து சொன்ன திட்டங்கள்லாம் செய்யாமல் இப்போ தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. தேர்தல் எப்போ 19ஆம் தேதி தேர்தல். ஆனால் அவர் என்றைக்கு தேர்தல் அறிக்கை விடுறாரு? 14ஆம் தேதி. தேர்தல் அறிக்கை விட்டால் இன்னும் ஓட்டு குறைஞ்சிரும், பயந்து தான் அதை பண்ணுறாங்க. 40க்கு 40 திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். மக்கள் எழுச்சியாக இருக்காங்க. இப்போது நீங்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை போட்டிடுறாரு. அண்ணாமலைக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய எப்படி அவர் ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒரு 1.5 மாதத்தில் அவரை சுத்தமாக டேமேஜ் பண்ணிட்டேன். அதனால் கண்டிப்பாக டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். டெபாசிட் வாங்கினாருன்னா அது அவரோட லக்கு. வாங்க மாட்டாருன்றது என்னோட கணிப்பு. இல்லை, பாஜகங்க வந்து ஒரு ஒன்றியத்தில் 10 வருஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க. அதனுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு. ஒரு இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய கிரேஸ் இருக்கிறதா தன்னை காமிச்சிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு கணிசமான ஒரு வாக்கு வாங்குவார்னு சொல்கிறாங்க. நீங்கள் களத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது? வாயை திறந்தா பொய் சொல்கிறவர், இன்றைக்கி சொன்னதை நாளைக்கு இல்லைன்னு சொல்கிறவரை இளைஞர்கிட்ட எப்படி கிரேஸ் வரும்னு நீங்கள் நம்புறீங்க? ஒரு 9 வருஷம் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அவர் நைட்டு ஒன்று சொல்கிறாரு, காலைல இல்லைன்றாரு. இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு. அது மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகத்தெல்லாம் விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற செய்தியை போடலன்னா நாளைக்கு ஊடகத்துக்கு ரெய்டு வரும். அதுக்கு பயந்து அது பிம்பம் தானே, வேறு ஒன்றும் உண்மை நிஜம் அது இல்லை. நிச்சயமாக இல்லை, வாய்ப்பே இல்லை. இல்லை, இப்போ பாஜக 4 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. இந்த தேர்தல் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்களே. அது ஏடிஎம்கே தோளில் ஏறினதுனால 4 எம்எல்ஏ. இல்லைன்னா அவங்க யாரும் ஜெயிச்சிருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏடிஎம்கேவோட தப்பு. அந்த தப்பை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான தண்டனை இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மும்முனை போட்டிங்கிறாங்கண்ணா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சான்ஸும் கிடையாதுங்க. இந்த மண் திராவிட மண்ணுங்க. அதிமுகவா திமுகவா இதான் களம், இதான் போட்டி. அதில் திமுக 40க்கு 40 வெற்றி பெறும். பாஜகவுக்கு நோ சான்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.